very difficult yesterday, but today it is easy. நீங்க இது மாதிரி எழுதுறப்ப நீங்க இது மாதிரி கம்பைல் பண்ணி ஒரு லெட்டர் எழுதணும், ஏதாவது ஒன்று எழுதணும், பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட்க்கு டிரான்சிஷன் ஆகணும்னா you have to be very careful. Our homework was very difficult yesterday, but today it is easy. So in the present, past and the present varanga, very good. Number 2, Bodheshwari again. Yes. I know that I was late 2 days ago, but this time I was late. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, எங்க மிஸ் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? Yes. மிஸ் பண்ணிட்டீங்க. I know that I wasn't late 2 days ago, but this time I am late. Yes. அது ஸ்லிப் ஆகக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் டைமே அதை ஆன்சர் பண்ற மாதிரி பார்த்துடணும். வெரி குட். செகண்ட் டைம் நீங்க பண்ணது ரைட்டு. தமிழ்ல சொல்லுங்க. நம்பர் 2க்கு 2 நாளைக்கு முன்ன நான் வந்து லேட்டா வந்தேன். லேட்டா வந்தேனா? இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றீங்க? I know, எனக்கு தெரியும் that I wasn't late 2 days ago. அப்படின்னா என்ன? I wasn't late 2 days ago. மைண்ட்ல அதை கொண்டு வரணுமே, அப்பதான் உங்களுக்கு முழுசா புரியும். புவனேஸ்வரி, I was not late 2 days ago என்ன அர்த்தம்? I know 2 நாளைக்கு முன்ன நான் லேட்டா வரல, ஆனா இப்ப லேட்டா வந்துட்டேன். லேட்டா வரேன். ரைட், I am late. இப்ப லேட்டா வரேன் நானு, ஆனா 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரியும் நான் லேட்டா வரல. வெரி குட். நீங்க தமிழ்ல கொண்டு வந்ததுதான் உண்டு. இது நம்பர் 1க்கு தமிழ்ல சொல்லுங்க. அப்ப புவனேஸ்வரி, நம்பர் 1க்கு. நேத்தி ஹோம்வொர்க் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு ஈஸியா இருக்கு. அது கரெக்டா தமிழ்ல கொண்டு வரணும், நீங்க மைண்ட்ல கொண்டு வரணும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க அது. நம்பர் 3, சுமதி மேம், நம்பர் 3. Where was she born? She was born in New Zealand. அவ்வளவுதான். Where was she born? She was born. எங்க பிறந்தாங்க? நியூசிலாந்துல பிறந்தாங்க. அவ்வளவுதான். சூப்பர். நம்பர் 4, அபிராமி மேம். Why were they late for the meeting? Because they were asleep. Okay. So see the answer. Very good. Why were they late for the meeting? லேட்டா வந்தாங்க அவங்க because அவங்க தூங்கிட்டாங்க. They were asleep. Look at that. Asleepங்கிறது adjective. Sleep வந்து அது verb இருக்கு. Right? Adjective. All right. Sumati ma'am, number 5. Okay, sir. The weather is nice today, but it was nasty yesterday. Nasty yesterday. Okay. இதுக்கு வந்து ரொம்ப தமிழ்ல ரொம்ப ஈஸியா, இது ரொம்ப கஷ்டம் கிடையாது. அது என்ன எங்க வாஸ் பண்ணு ப்ராப்பரா அவ்வளவுதான் முடிஞ்சது. The weather is nice today, but it was nasty yesterday. So answer வந்து A. Very good. Abraham ma'am, 6. Bhubaneswari, 6. Where was Mr. Black born? He was born in 1963. When was Mr. ஏன் மிஸ் பண்ணீங்க புவனேஸ்வரி? நீங்க ஃபுல்லா படிச்சிருந்தா சொல்லிருக்கணும். இப்ப ஆன்சர் பண்ணுங்க. When was Mr. Black born? He was born in 1963. அவ்வளவுதான். அது மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். தமிழ்ல சொல்லிடுங்க புவனேஸ்வரி. என்ன கேக்குறாரு? மிஸ்டர் பிளாக் எப்ப பிறந்தாரு? அவர் 1963ல பிறந்தாரு. அவ்வளவுதான் வேணும் நமக்கு. ஒன்ஸ் நீங்க எல்லா கான்செப்ட்ஸ்லயும் இந்த மாதிரி
ஒர்க் ஷீட்ல நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா மைண்ட்ல போய் அப்படியே ரிஜிஸ்டர் ஆயிடும். ரொம்ப முக்கியம் இதுல வந்து கொஸ்டின் வென்னு வேர்ல இருந்து ஆரம்பிச்சு இஸ் வரையிலும் பேசிக் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நம்பர் 7 புவனேஸ்வரி. நீங்க அப்படியே ஆன்சரோடய படிச்சிடுங்க, தமிழ்லையும் சொல்லிடுங்க. The students are very tired today because they were at a party last night. ஓகே, இப்ப தமிழ்ல சொல்லிடுங்க. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப டயர்டா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க லாஸ்ட் நைட் பார்ட்டில இருந்தாங்க. பார்ட்டியில கரெக்டா சொல்லுங்க. பார்ட்டியில இருந்தாங்க. அவ்வளவுதான். அதுதான் வேணும். அந்த கரெக்டா கொண்டு வரீங்களான்னு பாக்குறது. வெரி குட், வெரி சூப்பர். 7க்கு வந்து சி. அபிராமி மேம் இருக்கீங்களா? நம்பர் 8. Sir, that time my flight was very nice. At that time I okay. I didn't hear your voice. Yes, sir. No problem. இப்ப சொல்லிடுங்க. 8. 8-1. 8. Yeah. What was Jennifer's job 2 years ago? She was a flight attendant. So answer வந்து ஏவா, பிஎஸ், சியா, டியா? Boy. Very good. What was Jennifer's job 2 years ago? She was. இப்ப இத தமிழ்ல மட்டும் கரெக்டா சொல்லிடுங்க. என்ன சொல்றாங்க? ஏ என்ன சொல்றாங்க? பி என்ன சொல்றாங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜெனிஃபரோட வேலை என்னவா இருந்துச்சு? வெரி குட். என்னவா இருந்துச்சு? வெரி குட். அவ வந்து ஃளைட்ல அட்டெண்டன்ட்டா இருந்தா. அவ்வளவுதான். ஏன்னா நம்ம தமிழ்ல இது பண்றப்ப கரெக்டா கொண்டு போகணும். இஸ், வாஸ், ஆர், வேர், பி, பீன், பீயிங், கேன், குட், மே, மைட், வில், வுட், ஷல், ஷுட், மஸ்ட், டூ, டஸ், டிட், ஹேவ், ஹாஸ், ஹேட். இந்த 23 வார்த்தையும் கரெக்டா மைண்டுக்குள்ள கொண்டு போகணும். நீங்க அந்த மைண்ட்ல கொண்டு போய் கரெக்டா எடுக்கணும். அந்த டென்ஸ் கொண்டு வரணும். கேள்வி கேட்டா அந்த கேள்விக்குரிய பதில் சொல்லணும். இந்த பதில் இருக்குன்னா அந்த பதிலுக்குரிய கேள்வியை ஃபார்ம் பண்ணணும். குட் ஜாப். வெரி குட். 9 சுமதி மேம். 9. How much is the briefcase? It is $200, but it was $100 before. Very good. So the answer is B, sir. B. B. D. நான் ஆன்சர் பார்க்காம பதில் சொல்றேன். One second, sir. Right. A, sir. A is the answer. A is the answer. Very good. How much is the briefcase? It is $200, but இது மட்டும் தமிழ்ல குயிக்கா சொல்றீங்க. அந்த briefcase-ஓட விலை என்னன்னு கேக்குறாங்க. இப்போ வந்து அது $200. இதுக்கு முன்னாடி அது $100 இருந்ததுன்னு சொல்றாங்க. $100 இருந்துச்சு. அவ்வளவுதான். நம்ம தமிழ்ல எப்படி சொல்றோமோ இங்கிலீஷ்லயும் அதேதான். கரெக்டா நம்ம கொண்டு போயிட்டோம்னா போதும். வெரி நைஸ். சூப்பர். 10 புவனேஸ்வரி. கேர்ஃபுல்லா சொல்லணும். நீங்க பேசுறப்ப இதுலதான் இருக்கு உங்க அக்யூரசி. How old were you in 1990? I was 10, but I am 25 now. சூப்பர். அப்ப ஏவா, பியா, சியா, டியா? B, sir. பாயா, டாகா? பாய். தமிழ்ல அப்படியே சொல்லிடுங்க. 1990ல உன்னோட வயசு எவ்வளவு? என்னவா இருந்தது? அது அப்படியே தமிழ்ல சொல்லுங்க. 10 வயசு. எனக்கு 10 வயசா இருந்தது. ஆனா இப்ப 25 ஆகுது. அவ்வளவுதாங்க. இவ்வளவுதான். 25 ஆகுது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா போதும். ஏன்னா இந்த டிரான்சிஷன் தான் உண்மையிலேயே முக்கியமான ஒரு டிரான்சிஷன். அப்ப நம்ம கரெக்டா கொண்டு வரோமா? மல்டிபிள் சென்டென்ஸ் இருக்கும். முதல் சென்டென்ஸ் ஒரு டென்ஸ், அடுத்தது ஒரு டென்ஸ், ஏதோ ஒரு கனெக்ட் பண்ணுவாங்க. சோ இந்த கனெக்ஷன் இங்கதான் முக்கியமா நடக்கிறது. இங்கதான். சூப்பர். 11. அபிராமி மேம். 11. Sir, D is the answer. How were they after the accident? They were shocked, but now they are better. Okay, very good. இப்ப தமிழ்ல மட்டும் சொல்லிடுங்க. Accident
ஆனதுக்கு அப்புறமா அவங்க எப்படி இருந்தாங்க? அவ்வளவுதான். இந்த ஒரு பாயிண்ட் அவங்க சொன்னாங்கல்ல, இப்ப அபிராமி மேம் சொன்னாங்கல்ல, இது எல்லாருமே கவனிக்கணும். ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்க எப்படி இருந்தாங்க? இப்படி நம்ம ஒரு கான்வர்சேஷன்ல இதெல்லாம் கரெக்டா போடணும். அப்பதான் பதில் சொல்றவங்க நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. ஹவ் வேர் தே ஆஃப்டர் த ஆக்சிடென்ட்? தெளிவா நம்ம கேள்வி கேட்கிறோம். ஆக்சிடென்ட் ஆன உடனே எப்படி இருந்தாங்க? எப்படி ஆச்சு? எப்படி ஃபீல் பண்ணாங்க? எப்படி இருந்தாங்க? அப்படின்னு. சூப்பர். தே வர் ஷாக்ட் பட் தே ஆர் பெட்டர். இதுக்கு தமிழ்ல பி சொல்ற அந்த சென்டென்ஸ் தமிழ்ல அஹ் அஹ் அவங்க வந்து ஷாக் ஆயிட்டாங்க. ஆனா இப்ப வந்து பரவாயில்லாம இருக்காங்க. இப்ப பரவாயில்ல, இப்ப தேறிட்டாங்க, பரவாயில்ல, தே ஆர் பெட்டர். இந்த ஆர் வேர் இஸ் வாசலும் நம்ம சாதாரணமா நினைச்சிட கூடாது, கரெக்டா கம்யூனிகேட் பண்ணணும், மாத்தி எதுவும் சொல்லக்கூடாது. அப்படிங்கிறப்ப இந்த 23 வார்த்தை நான் சொன்னது ரொம்ப 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 முக்கியம். அதுதான் இந்த ஒர்க் ஷீட்ல திருப்பி திருப்பி வரப்போகுது. லெட்ஸ் லுக் அட் இட். 12 சுமதி மேம். How much were the teacups before? They were 10 euros each. They are 8 euros now. அவ்வளவுதான். How much were? How much were the teacups before? Yeah, very good. They are 10 euros each. They were They were 10 euros each. They are 10 euros now. 8 euros now. Super, super. 8 euros now. Okay. Very nice, very nice. அந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க், கமா, இதெல்லாம் இது ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சதுதான். இது தமிழ் வந்து சொல்லுங்கிறது இல்லை. ஏன்னா இவ்வளவு தூரம் நம்ம ஒரு 10 இதுக்கு மேல தமிழ்ல சொல்லிட்டோம். இப்போ ஓரளவு புரிஞ்சிடும். 10 யூரோஸா இருந்தது, இப்ப 8 யூரோஸா இருக்கு. ஸோ ஹவு மச் வேர் த டீ கப்ஸ் பிஃபோர்? இதுக்கு முன்னாடி எவ்வளவு காசா இருந்தது. ஸோ அதனால தமிழ் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாவே நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணலாம். சூப்பர். 13 புவனேஸ்வரி. Where were they born? They were born in Denmark. வெரி குட். அதை பார்த்துக்கணும். ஏக்கு சிக்கு பார்த்துக்கணும். திடீர்னு ஸ்லிப் ஆயிடும். ஏ வருமா வராது, வேறுன்னு போட்டிருக்கிறதுனால டென்மார்க்குங்கிற இடம். சூப்பர். இது தமிழ்ல சொல்லுங்க, ஈஸியா சொல்லுங்க. தமிழ்ல சொல்லுங்க. ஏ என்ன சொல்றாங்க, பி என்ன சொல்றாங்க? எங்க அவங்க பிறந்தாங்க? அவங்க டென்மார்க்ல பிறந்தாங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்படி ஸ்ட்ரைட்டா வேட்டணும். ஈஸ்வரன் சார் 14 கொஞ்சம் டஃபா இருக்கும். நீங்க பாருங்க, மாடலுக்கு வருது பாருங்க. 14. ட்ரை பண்ணுங்க சார். I dash play chess dash I was 5. வெரி குட். நீங்க நாளை மைண்டுக்குள்ள போட்டு பாருங்க. நாளையுமே போட்டு பார்த்துட்டு முடிவுக்கு வாங்க. கரெக்டா கொண்டு போகணும். Sir, answer is B, sir. பி படிச்சு காட்டுங்க. பி பாய், பாய் பி சொல்றீங்களா? ஆமா சார். I could play chess when I was 5. இப்ப எனக்கு தமிழ்ல மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி தமிழ்ல பேசல, எப்படி பேசுவீங்க? நான் திருவண்ணாமலை இல்ல 5 வயசுன்னே சொல்லுங்க. 5 வயசுன்னே சொல்லுங்க. நல்லா வால்யூமா சத்தமா பேசுங்க. நான் 5 அப்படின்னே சொல்லுங்க. 5 வயசுன்னே சொல்லுங்க. எனக்கு வந்து செஸ் விளையாட தெரியும். தெரிஞ்சது. புரியுதுங்களா? செஸ் விளையாட முடிஞ்சது. அப்ப வந்து 5 வயசா இருக்கப்ப பாஸ்ட். 5 வயசா இருக்கப்பே எனக்கு செஸ் விளையாட தெரியும் அப்படிங்கிறப்ப விளையாட தெரிஞ்சது குட் இல்ல. இப்ப பாருங்க, இங்க கேன் போட மாட்டாங்க பாருங்க. ஏ வராது பாருங்க. ஏ வராது பாருங்க. பி நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். அந்த இடத்துல தமிழ் படுத்துறப்ப மைண்டுக்குள்ள போடணும். குட்டுன்னா முடிஞ்சது. குட்டுக்கு 2 மாதிரி மீனிங் இருக்கு. ஒண்ணு மரியாதைக்காக ரொம்ப ஹம்பிளா சொல்றது, இன்னொன்னு வந்து முடிஞ்ச ஒரு விஷயம், முன்னாடி இந்த விஷயம். இப்ப எல்லாமே மறந்து கூட போயிருக்கலாம். இப்ப செஸ் விளையாட தெரியாம இருக்கலாம். ஆனா 5 வயசுல எனக்கு விளையாட தெரிஞ்சது. புரியுதுங்களா ஈஸ்வரன் சார்? அந்த தமிழை மட்டும் மைண்ட்ல அப்படியே கொண்டு. ஏன்னா தமிழ் சப்கான்சியஸ் மைண்ட். கொஞ்சம் பக்கம் அது கிட்ட கொண்டு போய் இங்கிலீஷ்ல வைக்கிறோம், அவ்வளவுதான். சோ நீங்க தமிழை ஒரு அப்பேரன்ஸ், ஒரு பெரிய ஆயுதமா பயன்படுத்தலாம். அது ரொம்ப முக்கியம். 15 புவனேஸ்வரி. இது எல்லாமே எழுதிக்கணும். ரொம்ப முக்கியம். எனக்கு
ஒண்ணு ஏதோ ஒரு சமயத்துல இப்படிதான் அவங்க பேசுவாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த 23 வார்த்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டு அடிக்க பாருங்க. இங்கே குட் வந்திருக்கு, டூ வந்திருக்கு, வாஸ் வரப்போகுது, வேர் வரப்போகுது. அந்த 23 வேர்ட்ஸ் ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ், கிராமர் வேர்ட்ஸ்மாங்க. அது வந்துகிட்டே இருக்கும். புவனேஸ்வரி லேட் ஆகுதா? What could you do when you was 7? When you were 7. யூ வேற தானே வரும். Yes, sir. இன்னொரு வாட்டி படிச்சு கேளுங்க. என்ன அர்த்தம்னு எனக்கு சொல்லுங்க. What could you do when you were 7? என்ன அர்த்தங்க? உனக்கு நீ 7 வயசா இருந்தப்ப என்ன பண்ணிட்டு இருந்த? இல்லையே. பண்ண முடிஞ்சது. What could you do? என்ன பண்ண என்ன பண்ண முடிஞ்சது? சுமதி மேம் சொல்லுங்க. சரி, உனக்கு 7 வயசா இருக்கும்போது உன்னால என்ன பண்ண முடிஞ்சதுன்னு கேட்டேன். உன்னால என்ன பண்ண முடிஞ்சது? அருமையா சொன்னாங்க. புவனேஸ்வரி இதை நோட் பண்ணிக்கிங்க. ஈஸ்வரன் சார் இந்த மாதிரி இடத்துல நோட் பண்ணிக்கணும். நீ 7 வயசு உனக்கு ஆனப்ப உன்னால என்ன பண்ண முடிஞ்சது? வாட் குட் யூ டூ? 7 வயசுல சில பேர் 7 வயசுலயே பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா பாடுவாங்க. ரைட், 7 வயசுலயே அவங்க வந்து 2 வீலர் அந்த மாதிரி ஓட்டுவாங்க. வாட் குட் யூ டூ? என்ன பண்ண முடிஞ்சது? புவனேஸ்வரி இந்த இடத்துல இந்த இது புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். அந்த இதை கொண்டு வரணும். நீங்க அந்த கிளாரிட்டியை கொண்டு வரணும். மைண்ட்ல கொண்டு வரணும். ஏன்னா அந்த சப்போர்ட்டிங் வேர்பு மெயின் வேர்பு தான் இந்த டென்ஸ் சொல்ற இடத்துல தான் அடிபடுவோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க கரெக்டா கொண்டு வரணும். நீ 7 வயசு ஆனப்ப இருக்கிறப்ப உனக்கு 7 வயசு ஆனப்ப உன்னால என்ன பண்ண முடிஞ்சது? சோ ஆன்சரை கொண்டு வந்துட்டீங்க. ஆனா தமிழ்ல சொல்றப்ப அந்த கிளாரிட்டி வேணும். எகைன் உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல தமிழ் உறைஞ்சு போயிருக்கு. 100% உங்களுக்கு தெரியும். நைட் 2 மணிக்கு எழுப்பி போட்டு கேட்டாலும் நீங்க தமிழ்ல பேசிடுவீங்க. அதுக்கு பக்கத்துல வைக்க போறீங்க. அப்ப இத பளிச்சுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணும். 16 அபிராமி மேம். Sir, A is the answer. How many languages could Nicholas speak when he was child? 2 languages. சூப்பர். தமிழ்ல மட்டும் அது சொல்லிடுங்க. ஏ என்ன சொல்றாருங்கிறத. நிக்கோலா வந்து எத்தனை லாங்குவேஜ் பேச முடிஞ்சது? அவரு குழந்தையா இருக்கிறப்ப அழகா சொல்லிட்டீங்க. இன்னொரு பாட்டு இருக்கு அதுல ஏனைய. How many languages அவரு நிக்கோலா எவ்வளவு லாங்குவேஜஸ் பேச முடிஞ்சது? குழந்தையாக இருக்கும் பொழுது. அவர் குழந்தையா இருந்தப்ப எத்தனை லாங்குவேஜ் அவர் பேசினாரு? அவர் குழந்தையா இருந்தப்ப எவ்வளவு லாங்குவேஜ் அவர் பேசினார்? சூப்பர். 2 languages. புவனேஸ்வரி இது கிளியரா? இது கிளாரிட்டி வருதா? எஸ் சார். அவ்வளவுதான். இது பீஸா போட்டணும். இதுதான் ஈஸ்வரன் சார். ஓகேவா? உங்களுக்கு வந்துருது இல்ல? இது ஓகே. அடுத்தது ஒண்ணு ட்ரை பண்ணலாம். பாத்தீங்கன்னா இந்த டைம் இது காம்பவுண்ட் இந்த டைம் வேர்ட்ஸ் மாத்துறாங்க பாருங்க. இதுதான் இங்கிலீஷ்ல கோர். தமிழ்ல ரொம்ப ஈஸியா வந்துடும் நமக்கு. இங்கிலீஷ்ல இதை தான் நம்ம கரெக்டா பார்க்கணும். 17 யாரு ட்ரை பண்றா? ஈஸ்வரன் சார் ட்ரை பண்றீங்களா? 17 ட்ரை பண்றேன் சார். எஸ். Dash languages could they speak when they dash teenagers? நல்ல டைம் எடுத்துங்க. ஃபிட் பண்ணுங்க. மென்டலா வந்து A to D வந்து ஃபிட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுவாங்க. ஏன்னா பி வந்து இட்டாலியன் அண்ட் ரஷ்யன் சொல்றாரு. அதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா வந்துடும். சார் answer is B sir. பாயா டாகா? B sir, B. பாய். ஓகே. படிச்சிடுங்க. What languages could they speak when they were teenagers? அவங்கள 10 பருவத்தினர்கள் டீனேஜர்ஸ். இப்ப தமிழ்ல சொல்லுங்க. நீங்க டீனேஜர்ஸ் languages could they speak? டீனேஜர்ஸ்னே சொல்லுங்க, தப்பு இல்லை. ஆனா தமிழ்ல கரெக்டா வரணும். அதாவது டீனேஜ் வயசுல அவங்க என்ன லாங்குவேஜ் பேச முடிஞ்சது? என்னென்ன லாங்குவேஜஸ் அவங்களால பேச முடிஞ்சது அவங்க டீனேஜா இருக்கிறப்ப? அவ்வளவுதான். அருமையா கொண்டு வந்துட்டீங்க. சூப்பரா கொண்டு வந்துட்டீங்க. பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். ஈஸ்வரன் சார் இதுல நல்லா பண்ணிட்டீங்க. சூப்பரா பண்ணிட்டீங்க. என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் அவங்களால பேச முடிஞ்சது அவங்க டீனேஜர்ஸா இருந்தப்ப?
அவங்க டீனேஜர்ஸா இருந்தப்ப அதுக்காக தான் சொல்ல வந்தது நான். தமிழ்ல அந்த வார்த்தை ரொம்ப கேஷுவலா நமக்கு வந்துடும். ஏன்னா அது கிராமர் வேர்ட்ஸ். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்க்கும் அவங்களுக்கு ஈஸியா வேற வாசலாம் வந்துடும். நம்ம தான் வந்து வேற வாசம் சரியா ஃபிட் பண்ணாம விட்டுருவோம். ஏன்னா வேற ரெண்டு ஃபங்க்ஷன் இங்கிலீஷ்ல. ஒண்ணு மெயின் வெர்பா இருக்கும், சில வாட்டி அது சப்போர்ட்டிங் வெர்பா இருக்கும். அதனாலதான் கஷ்டம் வரும். அதனாலதான் அபிராமி சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? சில வாட்டி இந்த வாஸ் வந்து மெயின் வெர்பா இருக்கும், இங்கெல்லாம் மெயின் வெர்பா இருக்கு பாத்தீங்களா? Yes, sir. ஆனா சில வாட்டி சப்போர்ட்டிங் வெர்ப்ல போய் மாட்டிட்டு வரும். சோ இப்ப வாஸ்ங்கிறப்ப அது மெயின் வெர்ப். வாஸ் கோயிங்னாக்கா வாஸ் வந்து சப்போர்ட்டிங் வெர்பா மாறிடும். அப்ப இந்த கிராமரை நம்ம அடுத்த லெவல்ல வந்து அடுத்த லேயர், இன்னொரு லேயர் உள்ளது, அந்த லேயர்ல அப்ளை பண்ணணும். அது கிராமர் வேர்டா பார்க்கணும். சோ இந்த வேர்ட் இருக்குல்லையா வாஸ், இது வந்து ஆக்சுவலா வந்து நார்மல் வேர்டு, இது கான்டென்ட் வேர்டுன்னு சொல்லுவாங்க. கான்டென்ட் வேர்டா இருக்கு. அதை பாத்தீங்க அப்படின்னாக்கா அது கிராமர் வேர்டா மாறிடும். வாஸ் கோயிங்ல சப்போர்ட்டிங் வெர்ப்ல கிராமர் வேர்டா மாறிடும். அந்த இடம் மட்டும் நம்ம சுதாரிச்சுட்டா போதும். பொதுவா கஷ்டம் வர்றது என்னன்னா, இந்த ஒரே வார்த்தை ரெண்டு ஆக்ட் பண்றத அவங்க நம்மளால அதை யோசிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா தமிழ்ல ரெண்டுத்துக்கும் தனி வார்த்தையா இருக்கு. So that is what it is. Let's do this. Bhuvneshwari 18. My little sister couldn't paint pictures alone when she was 9, but she can now. Wow. Wow. இப்ப ஆன்சர் நீங்க இது தமிழ்ல சொல்லிடுங்க. மை லிட்டில் சிஸ்டர்னா என்னோட தங்கை. என்னோட தங்கச்சி வந்து தனியா இருக்கும்போது பெயிண்டிங்ஸ் வந்து வரைய முடியல. அவ வந்து 9 வயசா இருந்தப்ப அவளால தனியா பெயிண்டிங்க வரைய முடியல. ஆனா இப்ப அவளால முடியுது. இப்ப அவளால முடியும். சூப்பரா பண்ணாங்க, அருமையா. தங்கச்சி அவங்களுக்கு வந்து 9 வயசா இருக்கிறப்ப அவங்க தனியா வந்து பெயிண்ட் வரைய முடியாது, ஹெல்ப் தேவைப்படுது. இப்ப தனியாவே வரைஞ்சிருவாங்க. சூப்பர். ஸ்கீம் என்ன சார்? ஸ்கீயிங்னா ஒரு விளையாட்டு. ஒண்ணு பனிச்சறுக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பனிச்சறுக்கு அந்த பனியில மவுண்டெயின்ல இது ஹாக்கி ஸ்டிக் மாதிரி வச்சுட்டு அங்கேருந்து ஸ்லைட் பண்ணுவாங்க, ஸ்கிட் பண்ணுவாங்க. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் பொழுதுபோக்கு மட்டும் கிடையாது, ஒரு ஸ்போர்ட்டாவும் இருக்குது ஸ்கீம். ஸோ நம்ம சுத்தி பக்கத்துல பனி இல்லாததுனால நம்ம பனிச்சறுக்கு பண்ண மாட்டோம். இப்ப காஷ்மீர் போறாங்க, பனியெல்லாம் இருக்குது அப்படின்னா அங்க வந்து பனிச்சறுக்கு பண்ணுவாங்க. ஸ்கீ அதுல இருந்து பார்த்தது. ரைட். சுமதி மேம் ட்ரை பண்ணுங்க. 19. Kim couldn't ski 4 years ago, but he can ski very well now. சூப்பர். அது அவங்க என்ன பாக்குறாங்க, கேனு கூட்டு போடுவீங்களா, குட்டுக்கு நாட்டு போடணும், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்களான்னு பாக்குறாங்க. அவ்வளவுதான். இப்ப அது மட்டும் தமிழ்ல சொல்லுங்க. 19. 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஸ்கிம்மால ஸ்கீயிங் பண்ண முடியல, இப்ப அவரால நல்லா பண்ண முடியுதுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அந்த 23 வேர்ட்ஸ் நான் சொன்ன பாத்தீங்களா, அதுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கு பாருங்க. அதை மட்டும் தெளிவா பிடிச்சிட்டா போதும். வெரி நைஸ். சூப்பர். அபிராமி மேம் நீங்க 20 சொல்லிடுங்க. இது வந்து அபிராமி மேம் இல்ல அப்படின்னா அது அவைலபிள் இல்லைன்னு குயிக்கா பாத்துக்கலாம். புவனேஸ்வரி சொல்லிட்டு குயிக்கா முடிச்சிடணும். இதுல நிறைய சின்னது இருக்கும். நீங்க எல்லா பாசிபிலிட்டியுமே நான் லிஸ்ட் பண்ணிருப்பேன். அதனால எதையுமே விட்டுறாம பண்ணிடுங்க. புவனேஸ்வரி, go with it. 20. Where Ben and Jan married 10 years ago. Where Ben and Jan 10 years ago. இப்ப தமிழ்ல சொல்லுங்க. பென்னும் ஜானும் 10 வருஷத்துக்கு முன்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களான்னு வச்சுங்க. பண்ணிக்கிட்டாங்களான்னாலும் தப்பு இல்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? 10 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சா? அவ்வளவுதான். சூப்பர். 21. ஈஸ்வரன் சார். Tim dash run very well, but I dash run like him because I was
running. I was bad. பாருங்க தெளிவா சொல்றாங்க. Because I was bad at running. So நீங்க try பண்ணுங்க. Answer is the answer is B, sir. B for boy. B for boy. ரெண்டு அவரு அப்படி சொல்றீங்களா? ஒரு செகண்ட் சார். எங்கேயோ தப்பா இருக்க மாதிரி தெரியுது. கரெக்டா பாருங்க. Answer was A. Answer is A, sir. A. Yes, yes, yes. Answer is A, sir. வெரி குட். ஏ. இப்ப எனக்கு Tim அருமையா கண்டுபிடிச்சா. வெரி நைஸ். எனக்கு தமிழ்ல சொல்லுங்க. Tim could run very well, but I couldn't run like him because I was bad at running. பியூட்டிஃபுல். சூப்பரா சொன்னீங்க. எனக்கு தமிழ்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தமிழ் படுத்துங்க பாப்போம். நீங்க எனக்கு கொண்டு வாங்க பாருங்க. Tim நல்லா ஓடக்கூடியவர். ஓடக்கூடியவர். அருமை அருமை அருமை. நல்லா ஓடக்கூடியவர். அவரால் வந்து நல்லா ஓட முடியும். நல்லா ஓட முடிஞ்சது. அவரால் நல்லா ஓட முடிஞ்சது. ஏன்னா அப்ப கனெக்ட் பண்றப்ப ஈஸியா இருக்கும். ஆனா அவரை மாதிரி என்னால ஓட முடியாது. அவரை போல என்னால ஓட முடியல. புரியுதுங்களா? இப்படின்னா உங்களுக்கு பாஸ்ட் எல்லாமே பாஸ்ட்ல தான் பேசுறாங்க. பிகாஸ் ஏன்னா ரன்னிங்ல மோசமா இருந்தா. ஏன்னா I couldn't run like him. அவரை மாதிரி என்னால ஓட முடியல. அது புரியுது. அது கரெக்டா பண்ணிட்டீங்க. பிகாஸ் அது முடியாதுன்னு என்ன சார் வந்துருக்கும்? இப்ப என்ன தெரியுங்களா? என்னால முடிஞ்சது. அவர் நல்லா ஓட முடிஞ்சது. அவருக்கு பழசுலதான் சொல்றாங்க. என்னால அப்பெல்லாம் ஓட முடியல. அந்த அளவுக்கு ஓட முடியல. ஏன்னாக்கா நான் ரொம்ப பேட் ரன்னிங்ல. ஓடுறதுனாலே எனக்கு பிடிக்காது. ஓடுறதுன்னா சொதப்பிடுவேன். ஒழுங்காவே ஓட மாட்டேன். ஆனா டிம்மு வந்து சூப்பரா ஓடுவாரு. அந்த காலத்துல டிம்மு அந்த காலத்துல சூப்பரா ஓடுவாரு. அந்த சமயத்துல என்னால ஓடவே முடியல. ஏன்னா எனக்கு ஓடுறதே பிடிக்காது. ஐ வாஸ் பேட் அட். என்னால ஓடுறதுனாலே எனக்கு வராது. புரியுதுங்களா? இப்ப நீங்க என்னன்னா நீங்க பேசுறப்ப அந்த டயத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும். நீங்க தமிழ்ல பேசுறீங்க, இங்கிலீஷ்ல. நீங்க தமிழ்ல மல்டிபிள் தான் சொல்லும். அவரால் சின்ன வயசுல நல்லா ஓட முடிஞ்சதுப்பா. என்னால அப்ப ஓட முடியல. ஏன்னா அந்த சமயத்துல எனக்கு வந்து ஓடுறதுனாலே பிடிக்காது. நான் மோசமான ஓடுறதுல நான் மோசமான ஆளா இருந்தேன். அவ்வளவுதான். உங்க மீனிங், உங்க அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருக்குது. இது உண்மையிலேயே கஷ்டமான ஒரு விஷயம். சூப்பரா பண்ணிட்டீங்க. வெரி குட் ஜாப். சூப்பர். இப்ப 22 அபிராமி மேம் இருக்கீங்களா? சார் இருக்கேங்க சார். எஸ் 22. Sir, A is the answer. I can't play football, but I can play ice hockey very well. சூப்பர். இப்ப ரெண்டுமே ரொம்ப தெளிவா இருக்குது. ரெண்டு ஸ்போர்ட் கொடுத்திருக்காங்க. ரெண்டுத்தையும் பார்த்து அவங்க பட்டு கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப ஐ கான்ட் பிளே ஃபுட்பால். இந்த ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் கொண்டு வரணும். அருமையா கொண்டு வந்தாங்க. ஏன்னா எல்லாத்தையும் யோசிச்சு ஃபுட் எல்லாம் எங்கேயுமே வராது. ஸ்ட்ரெயிட்டா டூ டிஃபரெண்ட் ஸ்கில்ஸ் கம்பேர் பண்றது. ரெண்டுமே பிரசன்ட்ல இருக்கலாம். அருமையா முடிஞ்சது. 22A வேற எதுவுமே வராது. ஏன்னா பாஸ்ட் பிரசன்ட் மிக்ஸ் பண்ண முடியாதுங்க. பட் போட்டு கன்ஜங்ஷன் போட்டு ஸ்ட்ரெயிட்டா டூ கேட்டகரிஸா டூ டிஃபரெண்ட் ஸ்போர்ட்ஸ் அவங்க இது பண்றாங்க. சூப்பர். கொஞ்சம் ட்ரிக்கியானது அருமையா பண்ணிட்டாங்க. சூப்பர். 23 சுமதி நீங்க. Last year they were in Europe and visited Germany, but they traveled only in Berlin. They traveled only in. So என்ன ஆன்சர்? ஏவா, பியா, சியா, டியா? B sir. Boy. Yeah, தமிழ்ல Boy sir. தமிழ்ல சொல்லுங்க. Yes sir. லாஸ்ட் இயர் அவங்க யூரோப்ல இருந்தாங்க. ஜெர்மனியை விசிட் பண்ணாங்க. ஆனா பெர்லினுக்கு டிராவல் ஆயிட்டாங்களா? ஒன்லி இன் பெர்லின். But they traveled only in Berlin. பெர்லின்னா இது புரியுது உங்களுக்கு என்னன்னு?
அந்த லைன் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது சார். பட் they அதாவது traveled only in Berlin. பெர்லின்ங்கிறது ஜெர்மனில உள்ள ஒரு சிட்டி. ஓகே சார். யூரோப்ல அவங்க இருந்தாங்க. யூரோப்ல ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இருக்கு. யூரோப்ல நிறைய கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்க இருந்தாங்க. அப்ப ஜெர்மனில போய் விசிட் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சுத்தி பார்க்கல. ஜெர்மனில பெர்லின் ஒரு சிட்டி, அங்க மட்டும் போயிட்டு வந்துட்டாங்க. ஓகே ஓகே சார். அந்த ஊர் பேர் நமக்கு தெரியணும். பெர்லின் வந்து ஜெர்மனியோட கேபிட்டல். பெர்லினை விசிட் பண்ணும்போது அந்த ஜெர்மனி விசிட் பண்ணும்போது பெர்லின்ல மட்டும் டிராவல் பண்ணிட்டு வந்தாங்க. ஜெர்மனி பெரிய இடம், அதுல வந்து பெர்லின் போயிட்டு வந்துட்டாங்க. ஓகே ஓகே சார். மெயினா இந்த வேர் கொண்டு வர்றதுதான் மெயின். அப்புறம் ஒன்லி வர்றதுனால பட் வருது. வெரி குட். இப்போ என்னன்னா நீங்க வந்து கன்ஜங்ஷனையும் பாத்துக்கிறீங்க, இந்த 23 கிராமர் வேர்ட்ஸ் பாருங்க. சூப்பர் சூப்பர். புவனேஸ்வரி 24. I was born in Amsterdam and I live in New York now. அவ்வளவுதான். ஆம்ஸ்டர்டாம் வந்து நெதர்லாண்ட்ஸ்ல இருக்குது, யூரோப்ல இருக்கு. சோ இப்ப கரெக்டா சொல்லுங்க, தமிழ்ல குயிக்கா சொல்லுங்க பாப்போம். நான் ஆம்ஸ்டர்டாம்ல பிறந்தேன். ஆம்ஸ்டர்டாம் ஊர் பேரெல்லாம் நல்லா தெளிவா சொல்லிடணும் புவனேஸ்வரி. ஊர் பேர் ஆம்ஸ்டர்டாம். நான் ஆம்ஸ்டர்டாம்ல பிறந்தேன். இப்ப நியூயார்க்ல இருக்கிறேன். சார் இதுக்கு பட் வருமா அண்டு வருமாங்க சார்? அண்டு. பட் தான் ஆக்சுவலான ஆன்சர் வந்து பட் தான். அதான் சார் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு, அதனால கேட்டேன். ஐ வாஸ் born ஆம்ஸ்டர்டாம் வந்து யூரோப்ல இருக்கு. ஆம்ஸ்டர்டாம்ல பிறந்தேன், ஆனா இப்போ நியூயார்க்ல இருக்கேன் அப்படின்ற ஆமா 2000 மைல் தள்ளி இருக்கேங்கிறப்ப பட் தான். அப்போ பட் தான் ஆன்சர். ஓகே ஓகே. ஏன்னா பிறந்தது ஒரு கண்டத்துல, யூரோப்புங்கிற ஒரு கண்டத்துல, இது வந்து இப்ப அமெரிக்கால இருக்கு, நார்த் அமெரிக்கால இருக்கு. சூப்பர் சூப்பர். ஆன்சர் இஸ் பி. புவனேஸ்வரி ஓகே தானே? பி தான் ஆன்சர். சார் ஏன் அண்ட் வராது? அண்டு ஏன்னா இவங்க இதோ சொல்றாங்க பாரு, நான் ஒரு இடத்துல முன்னாடி வந்து ஆம்ஸ்டர்டாம்ல பிறந்தேன், ஆனா இப்ப இருக்கிறது வந்து நியூயார்க். ஆனா இப்ப இருக்கிறது நியூயார்க். ரொம்ப தூரம் 2000 மைல் தள்ளி இருக்காங்க, 3500 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க. புரியுதா? ஓகே சார். வேற சம்பந்தமே இல்லாம இன்னொரு இடத்துல இருக்காங்க. வாழ்க்கையில இந்த உலகத்துல இந்த மூலையில ஒண்ணு, அந்த மூலையில ஒண்ணு இருக்கு. அட்லாண்டிக் கடலோட இந்த ஓரத்துல, அவங்க அந்த ஓரத்துல, அந்த சைடு கடலையே தாண்டி அந்த சைடுல இருக்காங்க. சோ பட்டு தான் கரெக்டான ஆன்சரு. பட் இல்லாம வெறும் வாஸ் அண்ட் அண்டு இருந்ததுன்னா நீங்க செகண்ட் பெஸ்ட் ஆன்சரா போகணும். பட் இது ரெண்டும் கொடுக்குறப்ப பட்டு தான் ஆன்சர். வெரி குட். 25 சுமதி மேம். She can understand English, but she can't speak it. She can understand English. BS C or D? C, sir. C. Very good. She can't understand. She can't C or D? C, sir. She can understand English, but she can't. But she can't speak it. That's all. That's all. You past. Super. Super. 26. Abhinam, 26. Sir, 26 A is the answer. I love Netherlands and I came to Amsterdam. Oh! E is the answer. Dog தான் ஆன்சருங்க. நெதர்லாண்ட்ஸ். இப்போ நெதர்லாண்ட்ஸோட கேபிட்டல் தான் ஆம்ஸ்டர்டாம். Yes sir. And I came. அது அந்த ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் பண்றாங்க, அவங்க பண்ணக்கூடாது இருந்தாலும் பண்றாங்க. ஐ லவ் நெதர்லாண்ட்ஸ், சோ ஐ கேம் டு ஆம்ஸ்டர்டாம். எனக்கு நெதர்லாண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் ஆம்ஸ்டர்டாம் வந்தேன். எனக்கு ரொம்ப இந்தியா பிடிக்கும், அதனாலதான் டெல்லிக்கு வந்தேன். எனக்கு ரொம்ப தமிழ்நாடு பிடிக்கும், அதனாலதான் சென்னைக்கு வந்தேன். Yes sir, fine. அவ்வளவுதான். அந்த ஊர் பேரு அந்த இதுல இருக்குன்னு தெரிஞ்சா போதும். இது ஜெனரல் இங்கிலீஷ்ல லாங்குவேஜோட நாலேஜையும் டெஸ்ட் பண்றாங்க. தப்பானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த நமக்கு ஜெனரிக்கா உள்ள எக்ஸாம்ல வர்றப்பதான் இதை கொஞ்சம் பார்க்கணும். 27. ஐயப்ராஜ் சார் ட்ரை பண்றீங்களா? எஸ் சார். ஒரே கஷ்டமா கொடுத்துருக்கேன் பாருங்க. Can you use the piano? I can. யூஸ் வருமா? Sorry sir, play. அப்ப படிச்சு காட்டுங்க. Can you play the piano? Yes, I can. இப்ப ஏவா BS C D? B sir. பாய். வெரி குட். Yes I can. அந்த பிளே கட் பண்றாங்க பாருங்க.
இவ்வளவுதானுங்க. ரொம்ப கலோக்கியெல்லாம் இப்படிதான் பேசும். Can you play the piano? Yes, I can. அது ஒண்ணும் இல்லை. அது கொஸ்டின் மார்க் கமா இதெல்லாம் நீங்க பாத்துக்கணும், அவ்வளவுதான். சூப்பரா சொன்னீங்க. உங்களால பியானோ வாசிக்க முடியுமா? பிளேங்கிறப்ப அங்க வாசிக்க முடியுமா? எஸ், என்னால முடியும். சூப்பர் சூப்பர். 28 புவனேஸ்வரி. What kind of food can you cook, sir? What kind of food? என்ன சொல்லுவாங்க. அப்படி சொல்லுங்க. Question, sir. கொஸ்டின் தான். அதுல பாருங்க, இங்கிலீஷ்க்கே உள்ள ஒரு கேக்குறாங்க. இது அழகா எழுதுங்க எல்லாருமே எழுதுங்க. ஏன்னா இந்த இங்கிலீஷுக்கே உள்ளது பாருங்க. அருமையா வந்திருக்கு பாருங்க. 28 சமையல்காரர் ரெண்டுமே சேர்ந்து. புவனேஸ்வரி படிச்சு காட்டுங்க. நீங்க சொல்லுங்க. What kind of food can our cook? Italian and French food. சூப்பர். பாத்தீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் குக்குக்கு என்ன அர்த்தங்க? ஃபர்ஸ்ட் குக்குக்கு என்ன அர்த்தம்? தமிழ்ல கரெக்டா சொல்லணும் புவனேஸ்வரி. இதுதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது. இங்கிலீஷோட புதுமை. அவர் குக் சமையல்காரர். குக் வந்து சமையல். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் குக் என்ன? சமையல்காரர். வெரி குட். அடுத்த குக் என்ன? சமையல். சமையல் இல்ல, சமைக்கிறது. சமையல்னா குக்கிங். சமைக்கிறது. ஓகேவா? ஓகே சார். இதுதான் ரொம்ப முக்கியம். அபிராமி மேம், இது ஓகேங்களா? புரியுதுங்களா? அது எஸ் சார், புரியுதுங்க சார். அருமையா படிங்க. வாட் கைண்ட் ஆஃப் ஃபுட் கேன் அவர் அட்ஜெக்டிவே வராது. இப்ப பாருங்க, அவர் குக்குங்கிற நம்மளோட சமயக்காரரு அப்படிங்கிறப்ப அருமையா சொல்லுங்க புவனேஸ்வரி. நம்மளுடைய சமயக்காரரு என்ன ஃபுட், வாட் கைண்ட் ஆஃப் ஃபுட், என்ன சாப்பாட்டை சமைக்க முடியும், அவரால் என்ன சாப்பாடு சமைக்க முடியும். கேன் இருக்கு, குக்கு. சமைக்கிறது தான் குக்கு. இந்த குக்குங்கிறது verb. குக்கிங், குக்ஸ். அப்புறம் 6வது இடத்துல உட்கார்றது வந்து குக்கிங் உட்காரும், குக்கு உட்காரும். குக்ஸ் சமையல்காரர்கள், அது 3 உட்காராதுறாங்க. அது இல்லைங்க. இங்க இருக்கிறது வந்து, இந்த கடைசியா இருக்கிறது வந்து நம்பர் 1. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற குக்கு வந்து எஸ் புவனேஸ்வரி. ஃபர்ஸ்ட் உள்ள குக்கு வந்து என்ன நம்பருங்க? சமயக்காரர் வந்து என்ன நம்பர்? சமையல்காரர் 1 2 3 4 5 6 7 8. ஏன் லேட் ஆகுது? அழகா தமிழ்ல சொன்னீங்களே. வேர்ட் 6. வெரி குட். 6. அருமையா சொன்னாங்க அவங்க. 6. இது அழகா எழுதிக்கிங்க. இதுதான் இங்கிலீஷ்ல உள்ளது. 2 ஹேட் வரும், 2 குக்கு வரும், இது மாதிரி வரும். வர்றப்ப எங்க தப்பா எழுதிட்டாங்களோன்னு தோணும். அப்படி இல்ல. அது அமெரிக்கனைஸ்ட் வெர்ஷன் எவ்வளவு பக்காவா போட்டிருக்காங்க பாருங்க. சோ நெக்ஸ்ட் 29. அது தமிழ்ல புரியுது. புவனேஸ்வரி 28 மட்டும் தமிழ்ல சொல்லிடுங்க, எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி. நம்ம சமையல்காரர் என்ன சாப்பாடு என்ன சமையல் நம்ம சமையல்காரரு என்ன சமைக்க முடியும்? சமைக்கிறாரு. அவரு சூப்பரா நான்வெஜ் சமைப்பாரா, வெஜ் சமைப்பாரா, என்ன வாட் கைண்ட் ஆஃப் ஃபுட்? அவர் 2மே சமைக்க தெரியுமா? இல்ல வெஜ் சூப்பரா சமைப்பாரா, நான்வெஜ்? அவ்வளவுதானுங்க. நம்ம சமையல்காரர் என்ன சமைக்க முடியும்? சமையல்காரரும் குக்கு தான், சமைக்கிறதும் குக்கு தாங்க. வெரி குட். 29. அது மட்டும் கொஞ்சம் ஃப்ளூயன்சி தமிழ்ல பாத்துக்கணும் புவனேஸ்வரி. தமிழ்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நம்பணும். தமிழ்ல வந்து நம்ம பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நம்பணும். ஐப்ராஜ் சார் 29. Yes, sir. Sir, answer. When can she play the guitar? இன்னொரு வாட்டி. When can she play the guitar? இல்லையே, வெரி வெல்ல போட்டிருக்காங்க. பி வந்து சொல்றாரு, வெரி வெல் சொல்றாரு. ஓகே சார். அத நான் இப்ப அடிங்க. How can she play
the guitar. அவ்வளவுதானுங்க. அவ்வளவு இந்த டைம் எடுத்துட்டு நீங்க பண்ணணும். அவ்வளவுதான். இதுதான் ஒர்க். தமிழ்ல எப்படி அவள் வந்து கிட்டார் வாசிக்கிறான்னு கேக்குறான். எப்படி கிட்டார் வாசிக்க முடியும்? எப்படி எப்படி நல்லா வாசிக்கிறாங்க? எப்படி அவளால வாசிக்க முடியும்? கிட்டார் நல்லா வாசிப்பாளா அப்படிங்கிறது அவளால நல்லா வாசிக்க முடியுமா? எப்படி வாசிப்பேன்? எப்படி வாசிப்பீங்க? ஏன் வராது? என்ன வராது? எப்ப வராது? சோ ஹவு தான் வரும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஈஸ்வரன் சார் 30 பாருங்க, ஈஸியா பண்ணிடலாம். நீங்க ஈஸ்வரன் நீங்க பண்ண முடியும். dash can they dash a computer. அப்படியே தமிழ்ல இங்கிலீஷ்ல அப்படியே படிச்சுக்கானுங்க. இங்கிலீஷ்ல a dash can they. பியோட பி என்ன சொல்றாருங்கிறத வச்சுதான் நீங்க டிசைட் பண்றீங்க. இந்த ஆபீஸ் இந்த ஆபீஸ்னு பி சொல்றாரு. இப்ப நீங்க சூஸ் பண்ணுங்க. what they what இந்த ஆபீஸ் இருக்க அதுக்காக தான் அவங்க போடுறாங்க. அவங்க நீங்க படிச்சுன்னா அந்த WH வேர்டை நீங்க சூஸ் பண்ணுவீங்களான்னு பாப்பாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு கான்வர்சேஷனும் யூஸ் பண்ணிட்டே இருக்க போறோம் இந்த வார்த்தைகள் எல்லாம். where can they use a computer. அவ்வளவு. இதை நீங்க ஒரு 10 வாட்டி மைண்டுக்குள்ள சொல்லி பாத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே போய் உள்ள உட்காந்து where can they use, where can they use, where can they use, in the office, in the office, in the office. இப்ப இதுதான் அந்த ரீடிங்ல உங்க சொல்றது வாசிக்கிறதுன்னு சொல்றாங்க. இந்த வாசிப்பு தான் இருக்கணும். நமக்கு நம்ம குரலை நம்மளே கேட்கணும். நம்ம குரலை பளிச்சுன்னு கேட்கணும். where can they use, where can they use a computer. சோ இதுக்குதான் அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் பண்றப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா முடியாது, மேட்ச் ஆயிடும். நீங்க தமிழ்ல பேசுற மாதிரியே பேசி பார்க்கணும். அவ்வளவுதான். ஃபியட் கார் எடுத்து ஓட்டுறீங்கன்னா ஃபியட் கார் எடுத்து ஓட்டணும். அவ்வளவுதான். நான் பேசஞ்சர் சீட்ல உட்காரல, டிரைவர் சீட்ல உட்கார போறோம். முடிஞ்சது. இந்த டிரைவர் சீட்ல உட்கார்றதுதான் ஹோம்ஒர்க். ரைட். கிளாஸ்ல வந்து நீங்க பேசஞ்சர் சீட்ல உட்காடுறீங்க. ஆனா வீட்டுல ஹோம்ஒர்க் பண்றப்ப டிரைவர் சீட்ல உட்காடுறீங்க. டிரைவர் சீட்ல உட்கார்ந்தாலே ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். சூப்பரா பண்ணீங்க ஈஸ்வரன் சார், சூப்பரா பண்ணீங்க. புவனேஸ்வரி 31. How many languages can her aunt speak? 2 languages. Super. How many languages can her aunt speak? அதுதானே क्वेश्चन மார்க். 2 languages. சூப்பரா பண்ணீங்க. தமிழ்ல மட்டும் குயிக்கா சொல்லுங்க. அவளோட அத்தை எத்தனை லாங்குவேஜ் பேசுறாங்க? பேச முடியும். அவ்வளவுதான். அவங்க அத்தையால எத்தனை லாங்குவேஜ் பேச முடியும்? 2 லாங்குவேஜ். அந்த 23 வார்த்தை சொன்னல புவனேஸ்வரி, ஒவ்வொரு அந்த 23 வார்த்தையும் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு நீங்க பாத்துட்டாலே போதும், உங்களுக்கு கான்வர்சேஷன் வந்துடும். ஏன்னா அது தவிர்த்து நீங்க போக மாட்டீங்க. ஆனா அந்த 23 வார்த்தையும் கரெக்டா யூஸ் பண்ணணும். எஸ். 32 ஈஸ்வரன் சார் அகைன் 32. சார் ஒரு செகண்ட். 32. 32. dash languages can Mrs. Brown speak. Dash languages can Miss Brown speak. English and Irish. ஐரிஷ் இது வந்து ஐரிஷ்னு படிக்கணும். இங்கிலீஷ் அயர்லாந்துல இது பண்றவங்க ஐரிஷ்மாங்க. அது இது பண்றது. இந்த நீங்க பிஏ படிச்சாதான் ஏ வந்து சொல்ல முடியும். ஆமா சரி சார். ஆன்சர் இஸ் பி, பாய் சார். பி பாய். வாட் லாங்குவேஜஸ் மிஸ்ஸஸ் அவ்வளவுதான். தமிழ்ல மட்டும் சொல்லுங்க. என்ன லாங்குவேஜஸ் திருமதி பிரவுன் பேசுறாங்க? பேச முடியும். அங்க எத்தனை லாங்குவேஜ்னு கேட்டாங்க புவனேஸ்வர் சொல்றப்ப, இது என்ன லாங்குவேஜ்னு கேக்குறாங்க. அதான் ஆன்சர். அந்த 2 லாங்குவேஜ், அந்த 2 லாங்குவேஜ். அவ்வளவுதான். சூப்பர். 33 அபிராமி மேம். சார் வாட் லாங்குவேஜஸ்? ஓகே என்ன லாங்குவேஜஸ் என்னென்ன மொழிகள்? எஸ். 33 B is the answer. Super. When can you cook Italian? When can you cook? தமிழ்ல மட்டும் சொல்லுங்க. எப்பொழுது உன்னால் இத்தாலியன் உணவு சமைக்க முடியும் எங்களுக்காக? எப்ப வந்து நீங்க உங்களால சமைக்க முடியும்? எப்ப எங்களுக்காக நீங்க எப்ப எங்களுக்கு சமைச்சு தருவீங்க? எப்ப உங்களால முடியும்? ஆன் ஃப்ரைடே ஈவினிங். அருமை பாருங்க.
வெறும் ஈவினிங் போட்டா இந்த ஈவினிங்னு வந்துடும். ஃப்ரைடே போடுறதுனால ஆன். அருமையா பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொபோஷன்லாம் விட்டுறக்கூடாது. ஆன் ஃப்ரைடே ஈவினிங் பேசுறப்ப படிச்சுன்னா அந்த ப்ரொபோஷனை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா யூஸ் பண்ணணும். ப்ரொபோஷனை மாத்திரக்கூடாது, வேற மாதிரி மீனிங் ஆகும். அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். இது சிம்பிள் கான்வர்சேஷன் தான், பட் ரொம்ப முக்கியமான கான்வர்சேஷன். 34 சுமதி மேம். Yes, sir. What time can my students come? 3 in the afternoon. சூப்பர். வாட் டைம் கேன் மை ஸ்டூடெண்ட்ஸ் கம்? இந்தியாவில் என்ன பண்ணுவோம்னா வாட் டைம் மை ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கம்னு சேர்த்துருவோம். அப்படி செய்யக்கூடாது. கேனை வெளியில எடுக்கணும். வெளியில எடுத்து சப்போர்ட்டிவ் வெர்பை ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்டணும். இந்தியாவில் தப்பு பண்ணுவோம். தப்பு பண்றப்ப நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்ட பேசுறப்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க. கரெக்டா கொண்டு போகணும். இந்த கேனை வந்து ஃப்ரண்ட்ல வரணும். ஸோ நம்ம தமிழ்ல பேசுற மாதிரி பேசிடக்கூடாது. கேன் வந்து ஃப்ரண்ட்ல வரணும். சூப்பரா பண்ணாங்க. அட் 3 என்ன அருமை பாருங்க. அட் ஐப்ராஜ் சார் அட் 3 இந்த டயத்துக்கு முன்னாடி அட்டு, இந்த ஆஃப்டர்நூனுக்கு முன்னாடி இன்னு. அட் 3 இந்த ஆஃப்டர்நூன். ஸோ ரொம்ப ஸ்பஷ்டமா பேசுறாலும் கரெக்டா பாருங்க. அந்த ப்ரொபோஷன் யூஸ் பண்றாங்க. இருக்கிற 4 வார்த்தையில 2 வார்த்தை ப்ரொபோஷன். ஸோ யூ வாண்ட் டு செக் இட் அவுட். ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் ரொம்ப முக்கியம் பார்க்கணும். ரொம்ப சிம்பிளா இருக்கு ஆன்சர் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப அக்யூரேட்டா இருக்கணும் அந்த ஆன்சர். புவனேஸ்வரி 35. புவனேஸ்வரி இருக்காங்களான்னு தெரியல. Yes, sir. Yes, 35. When can Alison when can Alison go skiing on her winter holiday? Super. On her winter holiday. In winter மட்டும் வந்தா in winter வந்திருக்கும். ஆனா ஹாலிடேன்னு வர்றதுனால அந்த டே இருக்கிறதுனால on her winter holiday. So when can ரொம்ப சிம்பிளா நீங்க இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ரிப்போசிஷன்லாம் விட்டுறக்கூடாது. ஸ்கீயிங் ஸ்பெல்லிங் பாத்தீங்க எல்லாமே அது கரெக்டா பாத்தீங்க. ஏபி அந்த செமிகோலன் வச்சதுல கூட அந்த அழகியல் பாருங்க, அந்த பியூட்டி எப்படி இருக்குன்னு. ஸோ யூ வாண்ட் டு செக் இட் அவுட். சூப்பர். இப்ப தமிழ்ல மட்டும் சொல்லுங்க புவனேஸ்வரி 35. குயிக்கா மூவ் ஆயிடலாம். எப்ப அலிசன் பனிசறுக்குக்கு போக முடியும்? அவனோட வின்டர் ஹாலிடே அப்ப போக முடியும். அவளோட வின்டர் ஹாலிடேக்கு போகும். வெரி குட், வெரி குட். சூப்பர். 36 அபிராமி குயிக்கா. Sir, 36 is the answer. Can Paul play rugby? No, he can't play. He can't, but he can play baseball. அவ்வளவுதான். இது வந்து ரக்பி பாலால ரக்பி விளையாட முடியுமா? இல்ல அவரால் விளையாட முடியாது. ஆனா பேஸ்பால் விளையாட முடியும் அவரால. அவ்வளவுதான். சூப்பரா வந்திருக்கு. சூப்பர். 37 சுமதி மேம். Okay, sir. Why can't you come to the party? Because I have an exam tomorrow. சூப்பர். தமிழ்ல மட்டும். ஏன் நாளைக்கு உன்னால பார்ட்டிக்கு வர முடியாதுன்னு கேக்குறாங்க. நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. Why? Because. Why can't you come to the party? Because I have an exam tomorrow. Because இருக்கிறதுனால கண்ணு மூடிட்டு இது போட்டுறலாம். I have an exam. நல்லா பாருங்க. An exam tomorrow. Why can't you come to the party? அருமையா நீங்க யூஸ் பண்ணலாம் இதெல்லாம். நீ ஏன் வர முடியாது? ஏன் அவனால வர முடியாது? ஏன் உன்னால வர முடியாது? என்ன அருமை. சூப்பர். 38 ஐப்ரேஸ் சார். So Adam can ride a motorbike and he can't drive a car. D வருமா சார் ஆன்சர்? டி பாருங்க. என்ன உங்க ஆன்சர் வந்து டியா? பி வரும் சார். பி. ஓகே சுமதி மேம் உங்க ஆன்சர்? பி சார். பி. பாய். சூப்பர். ஆடம் கேன் ரைட் a motorbike and he can drive a car. ஏன்னா வேற எதுவுமே போடல, அண்டு தான போட்டுருக்காங்க. நம்ம இன்ஃபர்மேஷன்ல நெகட்டிவ் வேர்ட்ஸ் இடையில கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருந்தா காண்ட், கேன் காண்ட் யூஸ் பண்ணலாம். ஏவும் டியும் வராது. ஏன்னா அண்டு தான் போட்டிருக்காங்க. புவனேஸ்வர் இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? பட் வந்தா Yes, sir. ஆன்சர் வந்து பியா தான் இருக்க முடியும். ஐப்ரேஸ் சார்
இது புரியுதுங்களா? அங்க நெகட்டிவ் கன்ஜங்ஷன் கொடுக்குற பாருங்க. ஓகே சார். அதனால பி தான் இது வந்து ட்ரிக்கி. அதனாலதான் ஏவும் டியும் கொடுத்துட்டாங்க. ஏவும் டியும் கொடுத்துட்டாங்க. பட் இல்லங்கிறப்ப ரெண்டுத்தையும் கொடுத்து ரெண்டுத்தையும் அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. சுமதி மேம் குட் ஜாப் தேர், குட் ஜாப், வெரி குட். ஸோ அவர் மோட்டர் பைக்கை அவர் டிரைவ் பண்ண முடியும், காரும் டிரைவ் பண்ண முடியாது. அவ்வளவுதான். சூப்பர். 39 ஈஸ்வரன் சார் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ண சார். Adam dash use a computer, but he dashed program a computer. Use a computer, program a computer. Use a computer, program a computer. இந்த ப்ரோக்ராம் வேர்பை எவ்வளவு கிளவரா யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. ப்ரோக்ராம் வந்து வேர்பா போட்டிருக்காங்க பாருங்க. நம்ம நவுனா யூஸ் பண்ணுவோம், அவங்க நச்சுன்னு வேர்பா போட்டிருக்காங்க பாருங்க. சரி சார். சார் ஆன்சர் இஸ் சி சார். சூப்பர். Adam can use a computer, but he can't program a computer. அவரால இதை வச்சு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் பண்ண முடியாது, ஆனா அவரால பயன்படுத்த முடியும். மோஸ்ட் ஆஃப் தம் அப்படிதான் இருப்பாங்க. ஐடில உள்ளவங்க ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, பாக்கி உள்ளவங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர் சூப்பர். 40 Flora dashed drive a car, but she dashed ride a motorbike. பட் எல்லாம் வந்திருக்கு. படான்னு அடிச்சிடலாம், பட் வந்திருக்கு. வேற எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. Flora can drive a car, but she can't ride a motorbike. அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. சோ பட் வந்திருக்கிறதுனால ஏ மட்டும் தான் ஆன்சர். அருமையா பண்ணீங்க. சூப்பர் சூப்பர். இவ்வளவுதான் வேணும். எவ்வளவு ஃபாஸ்டா வந்துருச்சு பாத்தீங்களா? அது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த இந்த ஒர்க் ஷீட்ல நம்ம பண்றோம். கேஷுவலா 40 வந்தோடனே உங்களுக்கு வந்துருச்சு பாருங்க. 41 சுமதி மேம். The homework was very difficult yesterday. வெரி குட். நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 1 இத மட்டும் தனியா எடுத்து போட்டுருக்காங்க. சூப்பர் சூப்பர். 42 புவனேஸ்வரி முன்னாடி வந்ததுன்னா வேற மாதிரி இது மட்டும் மாத்திருக்காங்க, நவுன் மட்டும் மாத்திருக்காங்க. புவனேஸ்வரி இருக்கீங்களான்னு தெரியல. Yes sir. Go ahead. The children are very tired today. They were at a party yesterday evening. அவ்வளவுதாங்க. அட்டே பார்ட்டி நல்லா பாருங்க. ஒரு குரூப் வந்து மீட் பண்ணா அட்டு வரும் பாத்தீங்களா? எவ்வளவு அருமையா நம்ம தனித்தனியா ஒரு ஒர்க் ஷீட்ல பார்த்தோம். அப்படியே கமெண்ட் பண்றாங்க பாருங்க. அட் எ பார்ட்டி எஸ்டர்டே ஈவினிங்னு சிக்னல் பட் கொடுத்துட்டாங்க பாருங்க. டுடே வெரி டயர்ட். சூப்பர். ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், ஆனா அதை ரொம்ப நுணுக்கமா கவனிச்சீங்கன்னா தெரியும். நீங்க பேசுறப்பயோ எழுதுறப்பயோ அப்படியே அப்ளை பண்ணிடலாம், தப்பே வராது. அவ்வளவு நுட்பமா கவனிக்கணும். ரைட்? ஒரு சீரியஸ் லிட்ரேச்சர் படிக்கிற மாதிரி அழகா ஒரு நல்ல ரைட்டர் எழுதுனா எப்படி படிப்போம் அந்த மாதிரி. ஸோ நல்ல ரைட்டருக்கும் நல்ல ரைட்டரால மட்டும்தான் அது கரெக்டா ரெகனைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி படிக்கவும் கரெக்டா படிச்சுக்கணும். ப்ரொபோசிஷன்ல விடவே கூடாது. 43 ஐயப்பராஜ் சார். 43. Yes sir. Hello everybody. I am sorry. I was late. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. Hello everybody. I am sorry. I was late. Sorry. ஆன்சர் வந்து என்ன? ஏவா பிஎஸ்சிடியா? இல்ல தைரியமா சொல்லுங்க, தப்பா போட போயிட்டு போகுது. D sir. இப்படின்னு ஒரு கூட்டத்துக்கு உள்ள போறீங்க, ஹலோ எவரிபடின்னு எல்லாரையும் அட்ரஸ் பண்றீங்க. அப்ப நீங்க இததான் சொல்ல முடியும், வேற எதையுமே சொல்ல முடியாது. அந்த ஒன்னதான் சொல்ல முடியும். ஏன்னா ஹலோ எவரிபடின்னு நீங்க போயிட்டு டைரக்டா சொல்றீங்க, பேசுறீங்க. ஓகே. ஒரு 10 பேர் உள்ள மீட்டிங்க்கு லேட் ஆயிடுச்சு. 10 பேர் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. உடனே I am late. அவ்வளவுதான். I am sorry, I am late. அவ்வளவுதான். அந்த இதுதான். அந்த துணியை வச்சா நீங்க கண்டுபிடிச்சிடணும். ஹலோ எவரிபடின்னு அதை வச்சா அந்த டோனை வச்சா வந்து சூப்பர். அந்த உள்ள வந்தோடனே நீங்க சொல்றது. 44 அபிராமி மேம், கேர்ஃபுல். Sir, 44 B is the answer. Super. Was not yesterday? Yes, it was. இவ்வளவுதாங்க. நீங்க போறீங்க ஒரு இடத்துல உட்கார, ஒரு நேட்டிவ் பர்சன் இருக்காரு, வாஸ் இட் ஹாட் எஸ்டர்டேன்னு கேக்குறாரு. எஸ் இட் வாஸ். அப்படிதான் சொல்லணும்.
இவ்வளவுதான் சொல்லணும். வாஸ் இட் ஹாட் எஸ்டர்டே? எஸ் இட் வாஸ். நம்ம தமிழ் மாதிரி முழுசா சொல்ல முடியாது. இவ்வளவு அப்படியே சொல்லி அப்படியே கட் பண்ணிக்கணும். வக்கீல்கிட்ட பேசுற மாதிரி தான். இன்னைக்கு வக்கீல் மேம் வரல, என்னன்னு தெரியல. எது வேணுமோ அதை மட்டும் பேசணும். எக்ஸ்ட்ராவே நம்ம பேசணும். இங்கிலீஷ் அவ்வளவு ஷார்ப்பா அவ்வளவு கட் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பர். 45 சுமதி மேம். கேர்ஃபுல். ஈஸி இல்ல, ஈஸி இல்ல. She paints for 2 hours until வருமா அட்டு வருமான்னு எனக்கு தைரியமா ஒண்ணு சொல்லுங்க, தைரியமா ஒண்ணு சொல்லுங்க. ஓகே சார். until bed time. இல்ல 2 மணி நேரமா இருக்கே, 2 மணி நேரம்னே சொல்றாங்களே. ஓகே சார். she paints for 2 hours at bed time. இல்ல 2 மணி நேரம், 2 மணி நேரம், 2 மணி நேரம். ஓகே சார். at 2 hours. இன்னும் ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட் இல்ல. ஓ அன்டில் அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க பார்த்த சந்தேகப்பட்டது வேலிட். அது அன்டில் பெட் 2 மணி நேரமா வந்துட்டு இருந்தேங்கிறது தான். ஸோ இப்ப பி சி கொடுக்கலன்னா பியை நீங்க ட்ரை பண்ணலாம். ஆனாலும் 2 ஹவர்ஸ்ங்கிறப்ப அந்த அன்டில் தான் வரும். சி தான் கரெக்ட். ஓகே சார். சி தான் டஃப்பான ஒன்று தான். டஃப் தான். இட்ஸ் நாட் ஈஸி. டஃப் ஒன். பட் குட் ஜாப். நல்லா ட்ரை பண்ணாங்க. நல்லா ட்ரை பண்ணி அங்க கொண்டு வந்தாங்க. அன்டில் வருமா அட் வருமான்னு தெரியலங்கிறது ஒரு நல்ல ஒரு திங்கிங். வெரி குட், வெரி குட். 46 புவனேஸ்வரி. 46 வேண்டாம், நீங்க அதை விட்டுருங்க. திவச பார்ட்டி at my house. அது வேண்டாம்னா அது ஆன்சர் இல்ல, நம்ம பாத்துக்கலாம். 47 go with 47. கேர்ஃபுல், கேர்ஃபுல். ஏன் லேட் ஆகுது? ஊர் பேரு வருஷ பேர்ல பார்த்தா ஒரே அடி அடிச்சிடணுமே. Queen Elizabeth was born on London. எப்படி ஆரம்பம்? எப்படி லண்டன் ஊர் பேருக்கு முன்னாடி என்ன? Queen Elizabeth was born in London in 1926. அவ்வளவுதான், அவ்வளவுதான். சி தான் ஆன்சர். ரெண்டுத்துலயும் இன் வர்றப்ப உங்களை கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறாங்க. நீங்க அவ்வளவு ஈஸியா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற ஆள் கிடையாது. சிட்டிக்கு முன்னாடி இன்னு, மாசத்துக்கு முன்னாடி இன்னு, வருஷத்துக்கு முன்னாடி இன்னு, நமக்கு நல்லா தெளிவா தெரியும். என்னாலும் கண்ணை மூடிட்டு சி கொண்டு வந்துடும். சில பேர் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய பேப்பரை 3 மணி நேரம் பேப்பரை ஒரே மணி நேரத்துல முடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த கான்செப்டுவலா பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தா அந்த ரைட் ஆன்சர் மட்டும் தான் தெரியும். பாக்கியெல்லாம் ராங்னு தெரிஞ்சிடும். கடகடன்னு அடிச்சுட்டு போயிடுவாங்க. So 48 புவனேஸ்வரி again. Can you help me with my homework? Of course, I can. Give it for me. கரெக்டா கொண்டு வந்து கடைசியா Give it to me. Give it to me. பி தான். பாய் தான். ஆப்பிள் கிடையாது, பாய் தான். நல்லா பாத்துக்கோங்க. Give it to me. கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் புவனேஸ்வரி. நீங்க ரொம்ப ஃபாஸ்டா போடணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஃபாஸ்டா போற அளவுக்கு ஃப்ளூயன்சி வந்துருச்சு. ஐ அப்ரிஷியேட் இட். சுதாரிச்சு. ஏன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல இதாயிடக்கூடாது. 49 புவனேஸ்வரி again. Could she cook? Yes, she could. குட் தான் சொல்லணும். கேன் வந்து டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கிறதுனால கேனுன்னு இல்லை. அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதுக்கு தான் பதில் சொல்லணும். அவளால குக் பண்ண முடிஞ்சுதா? எஸ், அவளால முடிஞ்சது. முடியுமான்னு கூட கேட்கல. முடிஞ்சுது. சூப்பரா பண்ணீங்க. வெரி குட். அப்ராம் மேம் 50. Sir, 50C is the answer. Could you cook Italian food? No, I can't, but I love eating it. அப்ராம் மேம். வேற சுமதி மேம் வேற ஏதாவது இருக்கா? B is the answer, sir. Can you cook Italian food? No, I can't, but I love eating it. B தான் மேம். அப்ராம் மேம் B தான் வரும் ஆக்சுவலா. Oh, yes, sir. Okay. Can you cook Italian food? அந்த கேள்விக்கு இங்கிலீஷ் பொறுத்தவரை டேக் எல்லாம் பண்றப்ப கரெக்டா அந்த சப்போர்ட்டிங் வெர்ப் எடுக்கணும். ஏன்னா ஃபுட்டுக்கு 2 மீனிங்லாம் இருக்கு. கொஞ்சம் நாள் காம்ப்ளிகேட் ஆயிடும், வேற மாதிரி மீனிங் வந்துடும். குறிப்பா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்ட பேசுறப்ப கரெக்டா அந்த சப்போர்ட்டிங் வெர்ப் கரெக்டா போட்டுருணும். ஏன்னா வேற மாதிரி அவங்க மீன் பண்றதுக்கு, ஏன்னா 2-3 மீனிங் வச்சிருப்பாங்க, வேற மாதிரி மீனிங். Okay, yes, sir. ஸோ அதுவும் ப்ரெசன்ட் பாஸ்ட்ல போயிட்டு அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நம்ம முடிஞ்சிட்டுன்னு சொல்லுவோம், முடிஞ்சிட்டுன்னு நினைச்சுக்குவாங்க, முடியும்னு நம்ம சொல்லுவோம்.
நம்ம ஃபியூச்சரை பத்தி சொல்லுவோம், அவங்க பாஸ்ட் பத்தி நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுவும் ஃபுட்டு விஷயத்துல இருந்தாக்க யாரும் பட்னியா ஆயிடுவாங்க, யாரும் பட்னி போட்டுருவோம். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த மாதிரி வார்த்தையில. சோ இது இந்த ஒரு ஒர்க் ஷீட் ஒரு ஸ்பெஷல் ஒர்க் ஷீட். வேற அந்த 23 வேர்ட்ஸ் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கணும். நம்ம பார்க்கலாம். சுமதி மேம் 51. Everybody can drive a car in my family. சூப்பர் சூப்பர். இது வந்து ஒரு பாசிபிலிட்டியை குறிக்கிறது. மாடல் வெர்பு, ரொம்ப அற்புதமான வெர்பு கேன். சூப்பர். 52 அபிராமி மேம். 52. Can you speak any other languages? அவ்வளவுதான். அது ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சு. டைரக்ட் ஸ்பீச்ல கேக்குறாங்க, நம்ம டைரக்டா ஒரு ஆள்கிட்ட கேட்கிறோம். குட் யூ ஸ்பீக்கிங்கிறது வராது, கேன் யூ ஸ்பீக்கிங்கிறது தான் வரும். சூப்பர். அது கேன் யூ ஸ்பீக் எனி அதர் லாங்குவேஜஸ் நம்ம சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்கிறோம். சூப்பர் சூப்பர். கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நம்ம ஈஸ்வரன் சார்ட்ட விடுவோம். 53. ட்ரை பண்ணுங்க ஈஸ்வரன் சார், முடியுமான்னு பாருங்க. டைமும் பார்க்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இதெல்லாம் அருமையா கரெக்டா பாருங்க, என்ன சொல்ல வர்றாங்கன்னு பாருங்க. We were married when I was 18 and Roger was 20. சூப்பர். சி வேற ஏதாவது ஆன்சர் இருக்கு அபிராமி மேம்? சி சார் வந்து சி சொல்றாரு. அவர் தப்பா சொல்றாருன்னு சொல்ல, உங்களோட ஆன்சர் என்னன்னு கேக்குறேன். Yes sir, 1 minute. ஒரே நிமிஷம். அருமையான கொஸ்டின். ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் ஈஸ்வரன் சார். அப்படியே கடகடன்னு வந்துட்டாரு. சார் இது கூட வரலாம் இல்லைங்க சார்? we are married. வராது. முடிஞ்சது. ஆக்சுவலா முடிஞ்சதுதான். we are married for 10 years or 20 years இருக்கலாம். we are married. ஒரே ஆன்சர். பிரசன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. நீங்க we were போடுறதா கரெக்டான ஆன்சரா இருக்கும். Yeah, C is the only answer. Yeah. So we were married when I was 18 and Roger was. So அந்த மேரேஜ்ங்கற அந்த இயரை தான் சொல்லுவாங்க. அது பாஸ்ட்ல தான் இருக்கு. That சூப்பர். ஈஸ்வரன் சார் சூப்பர். ஈஸ்வரன் சார் திருப்பி பிடிப்போம். 54 ட்ரை பண்ணுங்க. Where does your sister born? She was born in India too. Where was your sister born? She was born in India too. Super. Super. For answer is நீங்க சொன்னீங்களே, திருப்பி சொல்லுங்க. அதான் answer is correct. Answer is A. Your sister என்ன வரும்? Your sister. சி தானே சார் ஆன்சர்? சி. சி. ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? சி தானே சார்? வேர் வாஸ் answer. Yes answer. ஏவ எப்படி வரும்? யுவர் சிஸ்டர் இல்ல, யுவர் சிஸ்டர் யாரு? Where was your sister born? She was born in India too. உங்க ஆன்சர் என்ன? சி. சி மட்டும்தான். யுவர் சிஸ்டர் வந்து she she. Where was your sister born? She was born in India too. யுவர் சிஸ்டர் she தான் படிங்க. Yes, C is the answer. சார் ஒருவேளை சிஸ்டர்ஸ் வந்திருந்தா வேற வந்திருக்குமா சார்? ஆமா. Where your sisters born? Exactly. சூப்பர். அது கூட ஒரு சாய்ஸா இங்க இருக்கும். நீங்க பின்னாடி பாக்குறப்ப பார்த்துடலாம். 55 ஐப்ராஜ் சார். சொல்லணும். நான் இந்த வக்கீல் நினைப்பு வச்சுங்க. வக்கீல்கிட்ட என்ன சொல்லணுமோ அதான் சொல்லணும். கேட்கிற கேள்விக்கு பதில். வேற எங்கேயும் ஸ்லிப் ஆகக்கூடாது. Can you drive sir? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. Can you drive ஒருத்தர் கேட்கிறாரு. டபுள் கோட். நோ ஐ காண்ட் நம்ம சொல்றோம். இது வந்து டபுள் கோட் ஸ்பீச் பேச. சூப்பர். 56 அபிராமி மேம் குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். Sir, A is the answer. Can. Only Sam can play the guitar. Wow. Wow. Super. அவ்வளவு போயிட்டே இருக்கணும். 57 சுமதி மேம். Nobody can play the guitar. 58 புவனேஸ்வரி. கேர்ஃபுல் நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம், எல்லாமே படிச்சிருக்கோம்.
பார்ட்டின்னு வந்திருக்கு. ஏன் புவனேஸ்வரி இவ்வளவு லேட்டு? படார் நடிச்சிருக்கலாமே, நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அது Sir, எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கோம், ப்ரொபோஷன்ல என்ன ஒர்க் பண்ணிருக்கோம். B, sir. I was in அருமையா சொன்னாரு அவரு ஐயப்பராஜ் சார். At. பார்ட்டின்னு வந்திருக்கு. அட்டு முடிஞ்சு போச்சா? அட்டுன்னு முடிஞ்சாலும் பாக்கி எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாமா? அதனாலதான் கான்செப்ட் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். பார்ட்டில ஒரு குரூப் ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக அசம்பிள் ஆகிறது, ஒரு சின்ன குரூப். ரைட். ஐ வாஸ் இங்க என்ன புவனேஸ்வரி உங்களுக்கு கஷ்டம்? ஆன் சாட்டர்டே ஸ்ட்ரைட்டா வந்துருச்சு. இங்க என்ன கஷ்டம் உங்களுக்கு? again புவனேஸ்வரி 59. Tom is in the garden with his friend Sam. Tom is in the garden with his friend. With his friend Sam. Super. 59 correct. Tom is in the garden of his friend Sam. No வராது. With the correct. Super. 59. 60. Sumati ma'am. She was in the cinema with her brother. Oh. At the cinema with her brother. At the cinema. ஒரு particular group of people போறாங்க ஒரு பர்பஸ்க்காக. At the cinema. சினிமா தியேட்டரை வந்து சினிமாம்பாங்க. நம்ம சினிமாவை வந்து மூவிய சினிமான்றோம். அந்த சினிமா பாத்தியான்னு கேட்போம் இந்தியால. அப்பன்னா அந்த படத்தை பாத்தியான்னு, அவங்க அந்த பிலிமும்பாங்க. அதான் இவங்க வந்து சினிமாங்கிறாங்க. அட் த சினிமா கரெக்டா பாத்துக்கணும். அபிராமி மேம் டவுட் இல்லைங்களா? சி தான் 60C. இல்லைங்க சார், டவுட் இல்ல. வெரி குட். 61 ஈஸ்வரன் சார். Sir, John lives in home. At home with his parents. Right. John lives at home with his parents. சுமதி மேம் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா அதுல? இல்லைங்க சார். At home தான். At home with his parents. இது மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கும். நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா பேச்சுல இதுதான் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. காம்ப்ளிகேட்டடா எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. 62. Sir, இன்னும் வருமா சார்? Yeah. John lives at home with his parents. இன் ஹோம் வராதுல்ல சார்? அட்டு தான். இந்த இடத்துல அட்டு தான் வரும். ஓகே சார். ஸோ ஹோம் வந்து அட்வர்பா யூஸ் பண்றப்ப அது எதுவுமே வராது. பட் இங்க வந்து அட் ஹோம். ஹவுஸ் வரும்போது இன்னும் ஹவுஸ்ங்கிறது பெட்டரு. ஓகே. ஹோம் போடுவாங்க. ஓகே. இந்த பேரண்ட்ஸ்னு வர்றப்ப அந்த இது வருது இல்லைங்களா, ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறப்ப அது தனியா இருந்தா ஹவுஸ். 62 அபிராமி மேம். Sir, 62A is the answer. Super. I go to work by bus. I go to work by bus. ரொம்ப ஸ்டாண்டர்டான இங்கிலீஷ் தான். இது ஜஸ்ட் பேசிக் செக் தான். 63 புவனேஸ்வரி. I worked from 6 a.m. to 6 p.m. சூப்பர். ஃப்ரம் டு இதை நம்ம ஈஸியா விட்டுருவோம். இந்தியால விடாம இருக்கணும். ஃப்ரம் டு இது கரெக்டா போகணும். அருமையா பிடிச்சாங்க. சூப்பர். 64 ஈஸ்வரன். ஈஸி. 64 தானே சார்? Look, that's this photo. That's my brother. Isn't he tall? Isn't he tall? புரியுதுங்களா? My brother, isn't he tall? புரியுதா? அது அவர் உயரம் இல்லைங்களான்னு கேட்குறேன். Isn't he tall அப்படின்னாக்கா அவன் உயரமா இல்லையா? அவர் உயரமா இருக்காருல்ல. இருக்காரு இல்ல பாருங்க. அவர் உயரமா இருக்காருல்ல. அவரு உயரமா இருக்காரு இல்ல. அவர் உயரமா இருக்காரு. Answer is A, sir. அருமையா பண்ணீங்க. லுக் அட். சூப்பர். இது முன்னாடியே பண்ணிருக்கோம். புவனேஸ்வரி 65. சார் ஆல்ரெடி முடிச்சிட்டோம் சார். இது முன்னாடியே பண்ணிருக்கோம். Queen Elizabeth was born in London in 1926. Yeah. இது திருப்பி ரிப்பீட் ஆகுது அது. ஆமாங்க சார். ஓகே, இருங்க. லெட்ஸ் டு திஸ் ஹியர்.
முடிச்சிடலாம். வெரி நைஸ். 77 புவனேஸ்வர். முடிச்சலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் தான் முடிச்சிடலாம். புவனேஸ்வர் என்னாச்சு? Can your கேர்ஃபுல்லா சொல்லணும், கேர்ஃபுல்லா பண்ணணும். நம்ம நிறைய பண்ணிருக்கோம். ஃபுல்லா படிங்க. ஃபுல்லா படிச்சீங்கன்னா க்ளூ இருக்கு. கடைசி could your teacher speak English when he was 7? Can you repeat? Could your teacher speak English when he was 7? இப்ப தமிழ்ல மட்டும் சொல்லுங்க. குயிக்கா தமிழ்ல சொல்லுங்க. அவரு 7 வயசா இருக்கும்போது இங்கிலீஷ் பேசினாரா? முடிஞ்சுதா? உங்க டீச்சரு, உங்க வாத்தியார் 7 வயசா இருக்கிறப்ப அவர் இங்கிலீஷ் பேச முடிஞ்சதா அவரால? சோ என்ன மட்டும் 7 வயசுல பேச சொல்றாங்களே, உங்க டீச்சர் 7 வயசா இருப்ப அவர் இங்கிலீஷ்ல பேசினாரா அப்படிங்கிறது அவரால பேச முடிஞ்சதா? அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. 76 சுமதி மேம். Okay, sir. What month was it last month? அவ்வளவுதான். What month was it last month? கடைசி மாசம் என்ன மாசம், பேர் என்னன்னு கேக்குறேன். அவ்வளவுதான். நம்மளை பொறுத்தவரை அது ஜூலை. இந்த மாசம் ஆகஸ்ட்ல அடுத்த அதுக்கு முன்னாடி இதுக்குரிய பதில் வந்து ஜூலை. It was July. Super. ரொம்ப ஈஸி. அப்ராஹிம் மேம் 75. Sir, C is the answer. Where are you now? Where are you now? Where are you now? Where are you now? 74 ஈஸ்வரன் சார். ஒன் ஆர் 2 क्वेश्चंस தான் பாக்கி இருக்கு, முடிச்சிடலாம். ஓகே, ஐயப்பராஜ் சார் குயிக்கா. லேட் ஆகுதுன்னா பரவாயில்ல, நம்ம இது பண்ணி 1 ஆர் 2 क्वेश्चंस தான் இருக்கு. 74 ஹெல்ப் வேணுமா? Sir, could you swim when you were 5? அவ்வளவுதான். could you swim when you were 5? இது என்ன திருப்பி திருப்பி நம்ம படிச்சு பார்க்கணும், பேசி பார்க்கணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், பேசணும், நம்ம குரலையே நம்ம கேட்கணும். could you swim when you were 5? could you swim when you were 5? அவ்வளவுதான். சீட்ல உட்காரணும், முடிஞ்சு போச்சு. டிரைவிங் சீட்ல. சூப்பர் சூப்பர். 73 புவனேஸ்வரி. Could you in England in 1999? Yes, I could. Where you in England? Please answer. என்னது குட் புவனேஸ்வரி? சுமதி ஹெல்ப் பண்ணுங்க. C is the answer, sir. Were you in England in 1999? Yes, I was. எதுக்கு குட்டெல்லாம் வந்து புவனேஸ்வரி வீட்டுல பாருங்க, வீக்கெண்ட்ல அதை பாத்துருங்க. ஏன் தப்பு வந்ததுன்னு பாருங்க. வேற யூ இன் இங்கிலாந்து 1999 இங்கிலாந்துல இருந்தியா நீ? நான் இருந்தேன். எஸ் இருந்தேன். குட்டியா வருது. மெயின் அது மாடல் வேர்ப் இல்ல. குட்டுக்கு அதுக்கப்புறம் ஒரு மெயின் வேர்ப் இருக்கும். வேர் வாஸ் மெயின் வேர்ப் தானாவே இருக்கும். படிச்சுட்டு இருக்கணும். வேர் யூ சிக்கு டிக்கு தான் ஃபைட். அதுல பாருங்க, நீ ஈஸியா வந்துடும். ரைட். ரொம்ப நேரம் உங்களை பிடிச்சிருக்க விரும்பல. 72 அபிராமி மேம். முடிச்சிடலாம். ஆல் ரைட். அபிராமி மேம் லேட் ஆகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. Sir, sorry. இப்பதான் சார் வந்தேன். He could paint pictures when he was just 3. He could paint pictures when he was just 3. Super. 71 Smriti ma'am. Yes, sir. 71. Okay. Could you can your friend speak English? Can your friend speak English? Yes, she can. Super. D the answer, dog the answer. Can your friend speak English? Direct speech clean-ஆ பாத்துங்க. டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு, ரொம்ப ஈஸி தான், அது ஒண்ணும் கஷ்டம் இல்ல. 70 புவனேஸ்வரி. அடிக்கலாம். Can you speak any other languages? Any other languages? பாருங்க, any போட்டு ப்ளூரல் போட்டுருக்காங்க. சூப்பர். முடிய போகுது. 69 சுமதி. Careful. Already சொல்லிட்டோம் சார். Everybody can drive a car in my family. Already வந்ததே. இது பண்ணிட்டோம். இதெல்லாம் முடிஞ்சது. சூப்பர். 71 ஆன்சர்ஸ். 71 ட்ரை பண்றீங்களா? புவனேஸ்வர் நீங்களே ட்ரை பண்ணுங்க.
ட்ரை பண்ணுங்க. அழகா சொல்லுங்க சுமதி. Can your friend speak English? No, she can't. நோ ஷி காண்ட். நம்ம டி Yes, சொல்லணும். sir. நான் தப்பு பண்ணிட்டேன் சார். நான் can't சொல்றதுக்கு can சொல்லிட்டேன் sir. பாய் ரைட், பாய் தான் ஆன்சர். கரெக்டா புடிச்சிட்டாங்க. வெரி குட் புவனேஸ்வரி. பாய் தான், நோ ஷி காண்ட். அவசரத்துல மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது அவசரப்படக்கூடாது. No வெரி குட். போட்டிருந்தது. No வந்ததுனால can't வரணும். சூப்பர் சூப்பர், அருமை அருமை. பாய் தான், 71 பாய் தான். சூப்பரா இது பண்ணிருக்கோம். இது ரொம்ப முக்கியமான ஒர்க் ஷீட். இத அப்படியே ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணுங்க. நல்லா பண்ணிருக்கீங்க சுமதி மேம். எனக்கு அனுப்புறீங்க ப்ராப்பரா. அவங்களும் அனுப்புறாங்க, புது சுமதி மேம் அனுப்புறாங்க. இது நல்லா பண்ணிட்டா சூப்பரா இருக்கும். வெரி குட். நம்ம நீ கண்டிஷன் கொஞ்சம் பார்க்கலான்னு பார்த்தா பரவாயில்ல. இதுலயே நமக்கு we will do conditions on Monday. Thank you all very much. I'll see you on Monday, all of you. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you very much. I'll send it across.